நம்ம வணக்கம் செட்டிநாடு யூடியூப் சேனல் ரசிக பெருமக்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தைப்பூசங்கிறத ஏன் நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம்? எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும். பூச திருநாள், பூச நட்சத்திரத்துக்கு மட்டும் ஏன் முருகப்பெருமானுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை? நம்ம எல்லாரும் கண்டிப்பாக அதை தெரிஞ்சே தீரணும். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பூசத்தன்றைக்குத்தான் பழனியிலே நவபாசானத்தால் தயாரிக்கப்பட்ட போகச்சித்தரால் உருவாக்கப்பட்ட முருகப்பெருமான் சிலை நிறுவப்பட்ட நாள். முருகப்பெருமான் நேரடியாக ஜீவனாகவே வந்து அதில் அமர்ந்த நாள். அதனால தான் அந்த தைப்பூச திருநாளுக்கு மிகப்பெரிய மரியாதை. அது மட்டும் இல்லை, அவன் முருகப்பெருமான் தந்த தமிழ் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அகத்திய முனிவர் வழியாக தான் அந்த தமிழை நமக்கு அவன் கொடுத்தான். அகத்திய மாமுனி அருளால் அருந்தமிழால் ஜகத்தில் பிரகாசமுடன் செப்பவே வாராய் எழுத்தெல்லாம் வருக வரம் தாராய் காரா கணபதியே காப்புன்னு ஒரு பெரிய பழைய பாடல் இருக்கு. இந்த முருகப்பெருமான் தான் இந்த மண்ணையே உருவாக்கினாரு. அதனால தான் அவர் தமிழின தலைவனாக இருக்கார். உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கு ஒரே தலைவன் அவன் தான், முருகப்பெருமான் தான். நீங்கள் எல்லாம் மலேசியாவில் போய் பார்க்கணும். தைப்பூசத்தன்னைக்கு சீனர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான தேங்காய்களை அள்ளி வைத்து கொண்டு அந்த தேர் வருகின்ற பொழுது உடைக்கிறாங்க. பினாங்கிலையும் கோலாலம்பூர்லையும் நம்ம போய் பார்க்கணும். அப்படிப்பட்ட நம்ம முருகப்பெருமான் நம்ம இனத்துக்கே தலைவன், தமிழை தந்த தலைவன். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுல, அவன் ஞானத்தின் தலைவன். ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து வந்த அந்த நெருப்பு துளிகளில் 6 தாமரையில் மலர்ந்தவன் அவன். எவ்வளவு பெரிய அதனுடைய விஞ்ஞானம் இருக்கிறது. இந்த பூச திருநாளில் நவபாஷானத்தால் யாராலையும் செய்ய முடியாதது. அப்படிப்பட்ட ஒரு சிலையில் அவங்க ஏன் அதை முருகப்பெருமான் ஜீவனோடு வந்து உட்கார்ந்தான்னா, மனிதர்களுக்கு நோய் தீர வேண்டும், தீராத நோயெல்லாம் தீர்க்கணும்னா என்ன செய்யணும்? பழனிமலை முருகனுடைய திருத்தலத்திற்கு சென்று அவனுக்கு அபிஷேகம் செய்கின்ற பாலையோ அல்லது அவனுக்கு அபிஷேகம் செய்கின்ற சந்தனத்தின் ஒரு துளியையோ வாங்கி வாயில போட்டுக்கணும். இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் விஞ்ஞானபூர்வமாக செஞ்சு வச்சிருந்தாங்க. ஏன்? பூசங்கிறது சனியினுடைய பாத சாரம் ஜோதிட ரீதியாக. அதனால இந்த சனீஸ்வரனுடைய பாதிப்பு உடல்ல ரொம்ப கடுமையாக இருந்துச்சுன்னு சொன்னா, வேளையாக பழனிக்கு போய் அபிஷேகம் பண்ற பாலையாவது அந்த அபிஷேக சந்தனத்தையாவது நம்ம வாங்கி ஒரு துளி போட்டுக்கிறணும். அதாவது போகர் வைத்த சிலையில் அபிஷேகம் பண்ணுவதை. அதனால் தைப்பூச திருநாள் உலக தமிழர்கள் கொண்டாடுகின்ற திருநாள் தான். அதுவும் முருகப்பெருமான் என்ற நம் தமிழின தலைவன், நமக்கு தமிழ் தந்த இறைவன், நமது இறைவன், அவனுடைய நல்ல நாள். அவன் பழனியிலே ஜீவனாக வந்து அமர்ந்த நாள். போகச்சித்தருடைய கருணையினாலே, போகச்சித்தர் அழைத்ததுனாலே வந்து உட்கார்ந்தான். அப்படிப்பட்டவனுடைய திருநாள் அது பூச திருநாள். அந்த திருநாளில் நாம் முருகப்பெருமானை எல்லாரும் வழிபட்டு அவனிடம் இருந்து எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.